அங்கங்கே கொலையை பண்ணிட்டு கொஷின் மார்க் போட்டு போகிறோன்னா எப்படி நம்ம போலீஸ் டீம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்துவீங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் 1995 காமிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஒருத்தனை வெட்டுறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க. அவனும் வேகமாக உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். அங்கே ஒரு போலீஸ் ஜீப் வர, அந்த போலீஸ் ஜீப்பில் போய் மோத அங்கேருந்து வந்த போலீஸோட காலை பிடிச்சி கெஞ்ச அவரு காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவரே அவனை அடித்து போட்டுறாரு. இது நடந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 1999 காமிக்கிறாங்க. அட் ப்ரெசன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் பால் போடுறதுக்காக போயிட்டுருக்கான். போனவன் வீட்டோட கதவை தட்டி பார்க்குறாங்க, ஓப்பன் ஆகலை. சரின்னு பின்னாடி போய் திறக்கலாமேன்ட்டு ஓப்பன் பண்ண போகிறான். போய் ஓப்பன் பண்ணால் வெறும் ரத்த வெள்ளமாக இருக்குது. பார்த்தவன் பயந்து போய் பாலையும் கீழே போட்டு வெளியே வந்துடுறான். அண்ட் தென் இப்போ தான் நம்ம ஹீரோ அதிகமான காமிக்கிறாங்க. உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க, என்னையா பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டா டக்குன்னு உள்ளே விழுந்துருது. நம்ம கடையில் பிஸ்கெட் வாங்கி வையான்னு சொல்ல, தம்பி உன் கடையில் தான்ப்பா பிஸ்கெட் வாங்கி வைக்கிறேன், நீ போலீஸை சேர்றதுக்கு முன்னாடியே நான் இங்கே கடை போட்டேன், இங்கே வந்து என்கிட்ட சொல்லாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்தில் வேற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நான் இந்த தப்பெல்லாம் பண்ணலைங்கய்யாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதையும் நம்ம ஹீரோ கேட்டுகிட்டே இருக்க, உடனே ஒருத்தர் ஓடி வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, உங்களை சீக்கிரமாக ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் இருறா டீயை குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. சார் ரொம்ப அர்ஜென்ட்டு சார், எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இப்போ செத்தவன் என்ன எந்திரிச்சு ஓடிடவா போகிறான், கம்முனி இருறான்னு சொல்ல, திருப்பி அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்னடா அவனோட ஒரே நச்சையாக போச்சுன்னு சொல்லி அங்கேயே டீயை வச்சுட்டு நான் குடிக்கவே இல்லை, இது என்னோட கணக்கில் எழுதிப்படாதையான்னு சொல்லி டீ கடைக்காரன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வர, எங்கேயா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்க, வரவல்ல காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சிங்கயா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்ல, இதுக்கு தான் என்ன டீ குடிக்க விடாமல் கூப்பிட்டு வந்தேங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. அங்கே 2 கொலை நடந்திருக்கு. செவுத்தில் ஒருத்தன் கொஷின் மார்க்கை போட்டுச்சுட்டு போயிருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெளியே வர, ஃபோட்டோகிராஃபர் கரெக்டாக வர, போங்கயாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருது. எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கொஷின் மார்க்கில் போட்ட பிளட்டை கூட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லக்ஷ்மின்னு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவங்க தான் இப்போ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர். டிஎஸ்பியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஷனில் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும், ஒருத்தனை தவறன்னு சொல்ல, யார் சார் அதுன்னு கேட்டால் எஸ்ஐ அதிகமான் தான், நீங்கள் சொல்கிற எதையும் கேட்கவும் மாட்டான், அவன் எந்த வேலையும் செய்யவும் மாட்டான்னு சொல்ல, அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி ஆளுங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, கொஞ்ச நாள் அவனே போயிடுவான், இன்னொரு 1 மாதம் தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அதிகமான எங்கன்னு கேட்க அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வரத்துக்குள்ளே ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னுடைய குழந்தைய காணும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனால் அவர் என்னை ரொம்ப கேவலமாக திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே டைம் நம்ம ஹீரோ அதிகமான வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சல்யூட்டை வைக்க, இன்ஸ்பெக்டரு இப்படி தான் கேஸ் கொடுக்க வரவங்ககிட்ட பேசுவீங்களா, ஸ்டேஷனில் வர கம்ப்ளைண்ட்டோட உங்கள் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறையா இருக்குன்னு சொல்ல, அதிகமான சரி இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த அம்மா வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தனை கூப்பிட்றாங்க. இவன் தான் அவனோட குழந்தைய கடத்திருப்பான்னு சொல்ல, இல்லை என்னோட புருஷன் தான் கடத்திருப்பான்னு அந்த அம்மா சொல்ல, பின்னாடி விளையாடுறியா உன்னோட கள்ளக்காதனோட உன்னோட புருஷன் தான் பண்ணாங்கிற மாதிரி இவனை தூக்கி ஜெயிலில் வைக்க பார்த்துருக்கல. சரி இப்போ அந்த அம்மாவோட புருஷனையும் கூப்பிட்றான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ டீ குடிக்கும் போது ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே, நம்ம ஹீரோ இந்த கேஸையும் விசாரிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அவனை கூப்பிட்டு உனக்கு இதுக்கு மேலே இவ்வளோ நீ வாழணுமா வாழ வேண்டாமா நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. இதான் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு ஓரமாக. இப்போ அர்ஜுன் ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவனும் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நாளைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நீ கண்டிப்பாக வரணும், இது ஒன்றுக்காச்சும் கண்டிப்பாக வந்துடுவல்லங்கிற மாதிரி கேட்டு போக அடுத்த நாள் ட்ரெஸ் எடுக்கவும் போகிறாங்க. அங்கே பர்ச்சேசிங்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. உடனே ஒருத்தர் ஓடி வந்து இன்னொரு கொலை நடந்துருச்சுமான்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட சொல்ல, சரின்னு அவங்களும் அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே வீட்டில் போய் எல்லாம் பார்த்துட்ருக்க நம்ம அதிகமான பார்க்குறாங்க. பார்த்தா அவர் தலையில் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சுற்றி முற்றி அதிகமான வேடிக்கை பார்க்குற மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கா. லக்ஷ்மி இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்க, இன்னும் 1 நாளில் வந்துருமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, அங்கே வந்து நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது கண்டிப்பாக திருட்டு கேஸை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல, நம்ம ஹீரோ அதிகமான்ட்ட கேட்க, அதான் புத்திசாலிங்கெல்லாம் சொல்கிறாங்களே நான் என்ன அதை சொல்ல, அதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் தெனா விட்டா சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், யாராச்சும் எதாவது கண்டுபிடிச்சாலும் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேவலமாக பேசுகிறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னதான் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவமாக கேட்டுட்டு லக்ஷ்மியும் உள்ளே போயிடுறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு டிரைவர் வராதுனால இன்றைக்கி வேற ஒரு போலீஸ் நான் தாம்மா கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வரணும் வீட்டில் வாங்க போகலான்னு சொல்ல, சரின்னு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அதிகமான டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. வண்டி நிறுத்துங்க, இது நம்ம எஸ்ஐ அதிகமானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது நம்ம எஸ்ஐ அதிகமான தான், கடை கூட அவரு தான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இதையே ஃபுல் டைமாக பண்ணலான்ட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அதிகமான அப்படி பேசியிருக்கக்கூடாது அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி, அவர் ஒரு திறமையான ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி நிறைய கேஸை சால்வ் பண்ணியிருக்காரு, எல்லாருமே அவர் ஒரு ஏணி மாதிரி பயப்படுத்திக்கிட்டு மேலே தான் ஏறி போயிருக்காங்க, இவரை வளர விடலை,
இவரை தொந்தரவு பண்ணாமல் இருந்திருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஏதோ உங்களை தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் லக்ஷ்மியும் நான் நைட் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க எல்லாத்திட்டையும். அதுக்கப்புறம் டிஎஸ்பி வர என்னதான் நடக்குது, இங்கே 2 இடத்துல மர்டர் நடந்திருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார்ன்னு சொல்ல, சரி இந்த கேஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, இந்த கேஸுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்பி பழைய ஆளுகள்லாம் எடுத்து ஒரு டீமில் போட, எனக்கு எஸ்ஐ அதிகமான வேணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்க, அவனை வச்சு நீ என்னமா பண்ணுவ, சரி அவன் எங்கே இருக்கான் கூப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோ டீ கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. உடனே ஒருத்த வந்து டிஎஸ்பி சார் உங்களை உடனே கூப்பிட்டாரு, கையோட கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, கடைசி வரைக்கும் டீ குடிக்க விட மாட்டீங்களடா, ஐயோ பெருசு இந்த டீ நான் குடிக்கல, இது என் கணக்கில் எழுதிடாதான்னு சொல்ல, எப்போயா நீ டீ கொடுத்துருக்க போடாங்கிற மாதிரி சொல்கிறாரு. டிஎஸ்பியும் ஏதோ ஒன்று முடிவு பண்ணியிருக்க, இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணுங்கிற மாதிரி அங்கே வந்து கிளம்புறாரு. எஸ்ஐ அதிகமான அங்கே வந்த ஒட்டியும், இன்ஸ்பெக்டர் ஏன் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அங்கே நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு 2 கொலையும் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் நடந்திருக்கு, அன்றைக்கி நான் தலையில் அடிச்சுக்கிட்டது கூட கீழே ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட இருக்கிறத பார்க்காம நம்ம ஆளுங்களே அது மேலே ஏறி போகும்போது அவங்கள அடிக்கணும்னு தான் தோணுது, என்ன பண்ணுறது, என்ன தானே அடிச்சுக்க முடியும்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டேன். அண்ட் தென் அங்கே இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்க இதை ஒருத்தன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி கூட்டமாக பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக 2 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் ஒருத்த கல்லெல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருக்கேன், அவனை ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா 2 பேரும் இவன் தாங்கிற மாதிரி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அங்கே இருந்த போலீஸும் 2 பேர்த்தையும் தூக்கி உள்ளே போகிறான்னு சொல்ல, ஆக்சுவலி இவங்க 2 பேர் தான் அந்த கொஷின் மார்க் கொலையை பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி நமக்கு காமிச்சு, எபிசோட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே 1995 தான் காமிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற டைமில் 1999 நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1995 ஒரு பிரம்மான ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. அவர் இந்த கேஸை சீக்கிரம் முடிப்பியா இல்லையா, என்னையா பண்ணிட்டுருக்குறாங்க, ஒரு போலீஸை போட்டு சத்தம் போட்டுட்ருக்க, சார் இது ஒரு சின்ன கேஸ் தான் சார், சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ சீக்கிரம் முடிக்காமல் இந்த கேஸ் எழுத்துட்டு இருந்தனா எனக்கும் பவர் போயிடும், அப்புறம் உனக்கும் வேலை போயிடும், 2 பேர் போய் வீட்டில் உட்கார வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்க. கூட இருக்கிறவன் ஒரு டைம் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல தலைவரை, சூரியநாராயண் ரவிசங்கர்னு, அவனுங்க இந்த கேஸு கரெக்டாக இருப்பானுங்க, அவங்கள தூக்கி உள்ளே போட்டுருங்கிற மாதிரி சொல்ல, சரிங்கய்யா நானும் பார்க்குறேன், இதை பெருசு பண்ணாதீங்க, சின்ன கேஸு தாங்கிற மாதிரி அவரும் கிளம்புறாரு. ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துக்கிட்டு இந்த சூரியநாராயணனை தொலைவி தான் போகிறாரு. பக்கத்தில் போய் ஒருத்தட்ட அட்ரஸை கேட்க, அங்கே இருக்குதியா வீடுன்னு சொல்கிறாரு. போய் வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஒரே ஒரு ஐயா தான் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு போலீஸும் வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்புற நேரம் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை போலீஸ் பார்க்க அந்த சூரியநாராயணனை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அட் ப்ரெசன்ட் 1999 காமிக்கிறாங்க. இந்த டைம்லைனே ஃபுல்லாக 1999 நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம ஹீரோ அதிகமானோம் எந்த மாதிரிலாம் கொலை பண்ணியிருப்பாங்க, இதுக்கு என்னென்ன சாட்சி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கொலை பண்ண வந்தவன் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டாக தான் இருந்திருக்கணும், கரெக்டாக அடி தலையில் ரைட் சைடு மட்டும் பலமாக விழுந்திருக்கு, இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் சைக்கோபாத்தாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற கோல்டு நகைன்னு சொல்லி எதையுமே அவனுங்க திருடல, கரெக்டாக தாலியாக அண்ணா கொடியை மட்டும் பிடிங்கிட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும் போது அவனுங்க அதை மட்டும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறானுங்க மாதிரிலாம் சொல்ல, இன்ஸ்பெக்டரும் இது கண்டிப்பாக சைக்கோபாத்தாக தான் இருக்கும், ஒருத்தனாக இருந்தாலே கஷ்டம், இப்போ 2 பேர் சீக்கிரமாக அதை நம்ம தடுத்து நிறுத்தி அவனுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த போன எபிசோடோட லாஸ்ட்டில் 2 பேர்த்த கைது பண்ணி உள்ள கூட்டு போயிருப்பாங்க. அதில் ஒருத்தர் ரவிசங்கர்னு பேர் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அவனுங்க 2 பேர்த்தையும் வெளியே விடுறாங்க. வெளியே விடும் போதே போலீஸ், இதுக்கு மேலே நான் அவங்கள இந்த பக்கம் பார்த்தேன்னா கண்டிப்பாக 2 பேர்த்தையும் ஆயுசுக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன், ஒழுங்கா இருங்கடாங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி அனுப்புகிறாரு. அவனு இதுக்கு மேலே தப்பு நடக்காது சாருங்கிற மாதிரி கையெழுத்து போட்டுட்ருக்க. அதே டைம் அந்த பக்கம் இன்றைக்கி திருவிழா பந்தோபஸ்துக்கெல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை அந்த ரவிசங்கர் பையனும் நோட் பண்ணிக்கிறான். அப்புறம் 2 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி இன்றைக்கி நைட் என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டியா இல்லையா, இன்றைக்கி எல்லாருமே திருவிழாவுக்கு பந்தோபஸ்துக்கு போக போகிறாங்க, இன்றைக்கி நைட்டு தான் நமக்கான சரியான நேரம்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் கிளம்புறானுங்க. அதே டைம் அதிகமான போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர ஒரு சின்ன பசங்க நின்றுட்டு இருக்கானுங்க. யோ வாத்தியாரே எப்போயா கிளாஸ் நடத்துவேன், இன்றைக்கி திருவிழா வேறு இருக்குன்னு சொல்ல, அதிகமான நீங்களாம் திருவிழாவுக்கு போயிட்டு வாங்க, நம்ம சாயந்தரமே டியூஷனை வச்சுக்கலான்னு சொல்ல, அதில் ஒரு பையன் வேறு வாத்தியாரே எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே வருதுன்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாதரா, ஃபுல் படத்தையும் நடத்தி கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண வச்சிட்றேன், எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்கெட்டையும் கொடுத்து அனுப்பி விட்றாரு. அப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த கொலை நடந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அதிகமான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்தோடனேயுமே ஆம்பளைங்களை தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்னா அவங்க தான் பவர்ஃபுல், பொம்பளைங்க கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்கள அடித்தா கண்டிப்பாக அங்கே இருக்கிற பவர் போயிடும், அவங்களால ஈஸியாக அதெல்லாம் திருடிட்டு போக முடியும். கடைசியாக இவங்க நகைப்பணம் எதுவும் எடுக்கல, எல்லாமே கன்ஃபார்மாக இருந்தாலுமே, ஆனால் அந்த கொஸ்டின் மார்க் யாருக்கு, செத்தவங்களுக்கா இல்லை நமக்கு சொல்கிறானாங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல,
சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்களா, ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் போலீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தருட்டி கேட்க எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி யாரையுமே பார்க்கலங்கிற ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் திருப்பி உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்க இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, உங்களுக்கு இது மூலிமா என்ன தோணுது? எப்பயுமே சைக்கோ பார்த்துனா ரேண்டமாக ஒரு விக்டிமை சூஸ் பண்ண மாட்டான். பட் ஆனால் இதில் ரேண்டமாக இருக்கே, ஒருத்தன் டெக்ஸ்டைல் ஓனர், இன்னொருத்தர் விவசாயி, இதை வச்சு நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க அதிகமான கப்புள்ஸ் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பற்றி இன்ஸ்பெக்டர் அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வேகமாக வந்து என்னையா வேலை பண்ணுறீங்க, ஒருத்தன் நகை பணம் எல்லாத்தையும் திருட்டு போயிருக்காங்க, வீட்டுக்குள்ளே வந்து நீங்களாம் போலீஸில் வேலை பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் உட்காருங்கயா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்துருவாங்கன்னு சொல்ல அதுக்குள்ளே அவன் கத்திக்கிட்டே இருக்க. கரெக்டாக இன்ஸ்பெக்டர் அம்மா பின்னாடியே வந்துடுறாங்க. என்ன சார் பிரச்சனை, ஏன் கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்து நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வந்தால் யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் சரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இப்போ ஆக்சிடென்ட் எடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக டிஎஸ்பிக்கிட்டே போகணும்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் சரி வாங்க சார் போகலான்னு கிளம்ப. அதுக்குள்ளே அதியமான் நீங்கள் போய் கல்யாண வேலையை பாருங்கள், உங்களுக்கு வேலை நிறையா இருக்குன்னு சொன்னீங்க, நான் இந்த கேஸை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இப்போ அதியமான் கிளம்பி போகிறாரு. போனால் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே சுரண்டிக்கிட்டு போயிருக்கானுங்க தாலியோட. அப்புறம் ஒரு கால் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஒரு கால் ஒன்று பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் டாக் நிறையா வருது. இந்த மாதிரி தான் நிறையா டைம் கிராஸ் டாக் வருமானு கேட்க வீட்டில் இருக்கவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. அங்கே சாமிநாதன் ஒருத்தர் ஃபோன் எடுக்கிறாரு. அதிகமான சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிடுங்கன்னு சொல்ல அப்புறம் அவர் மட்டும் தனியாக வண்டி எடுத்துகிட்டு வராரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, உள்ளே வந்து எல்லாத்தையுமே கழிச்சு பார்த்துட்டு இருக்காரு, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு. கரெக்டாக ஒரு விஷயம் கிடைக்குது, போய் மேப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அதே டைம் இப்போ இன்ஸ்பெக்டர் வீட்டில் காமிக்கிறாங்க, மாப்பிள்ளையோட அம்மாவும் நீ இந்த மாதிரி வேலையை விட்டாதாமா கரெக்டாக இருக்கும், ஒரு குடும்ப பொண்ணாக தான் என் பையனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் லட்சுமியும் வேலையெல்லாம் விட முடியாது, இது என்னோட அப்பாவாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டரோட அம்மாவும் கொஞ்சம் மரியாதையாக பேசுமான்னு சொல்ல அவங்க ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்குறாங்களாங்க மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நம்ம அதிகமாக தான் வந்திருக்காரு. வந்தவர் நான் தான் தப்பான டைமில் வந்துட்டேன் சாரி மேம்னு சொல்ல பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்ல இப்போ சாயந்தரம் ஒரு திருட்டு கேஸ் விசாரிக்க போனேன், அங்கே எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு, இதுக்கும் அந்த 2 மர்டர் கேஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் போல், எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் அங்கே ஆந்திரா பிடி ஒன்று எனக்கு கிடச்சிச்சு, இந்த கவரை பாருங்கள் தெலுங்கில் எழுதியிருக்குன்னு சொல்ல எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஆந்திரான்னு தான் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இந்த கொலைகள் எல்லாமே ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் தான் நடந்திருக்கு, ஏன் அவங்க ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து கொலை பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போயிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டால் அதிகமான உடனே நாம் இங்கேருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் விசாரித்தா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிகமான எப்போ போகலான்னு சொல்லி கேட்க இதான் இப்போ உடனே போகலாங்கிற மாதிரி லக்ஷ்மியும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கிட்ட கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக தான் இருப்பேன், எனக்கு என்னோடய வேலையும் முக்கியம்தான், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கல்யாண வேலையை ஆரம்பிங்கிற மாதிரி சொல்ல மாப்பிள்ளையும் சரி நீ போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாப்பிள்ளையே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அதே டைம் அந்த பக்கம் ரவிசங்கர் இருப்பான்ல, அவன் யார் ஃபோட்டோவுக்கோ சாமிலாம் கும்பிட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. இந்த பக்கம் போலீஸ் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்ப அதே டைம் அவனுக்கு 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. திருப்பியும் 1995 தான் காமிக்கிறாங்க. போன எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர்த்த பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, சூரியநாராயணன் ரவிசங்கர்னு. அவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, நீ ஒத்துக்கோடாங்கிற மாதிரி. அவனுங்க நாங்கள் எந்த தப்பும் செய்யலை சார், நாங்கள் ஏன் சார் ஒத்துக்கணும்னு கேட்கும்போது அங்கேருந்து 2 லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்கள் 2 பேர் சினிமாவுக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே சீரழிக்கிறாங்க. ரவிசங்கரோட ஒய்ஃபோட சீலையெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி போட்டு தாலியையும் அறுத்து அந்த சின்ன பொண்ணை கூட விடலை. இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட உசிரியாச்சும் காப்பாற்றணுன்னு செய்யாத தப்பை செஞ்சதாக ஒத்துக்கிறாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ஆந்திரா பக்கம் தமிழ்நாடு போலீஸ் போயிருக்கோம், அதே டைம் சைமல்டேனியஸாக இவனுக்கு 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்கல்ல. இப்போ அங்கேருந்து யாரோட தலையோ எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி இவனுக்கு நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அதோட ஒன்றா வைக்கிறானுங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்க நாங்கள் இந்த மாதிரி கேஸ் ஃபைல்ஸ்லாம் நிறைய எங்கள் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் மெயின் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தடையாக கிடைக்கும்னு சொல்ல இவங்களும் திருப்பதி மெயின் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவங்களுக்கே செம ஷாக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி 70 கொலை இதே மாதிரி நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, 70 கொலை நடக்கிற அளவுக்கு, இது நீங்கள் அங்கேயே பிடிச்சிருந்தீங்கன்னா இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்கல்ல தமிழ்நாடு வரைக்கும்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் ஒன்றும் சும்மா உட்காந்துட்டில்ல, எங்களுக்கும் நிறையா கேசஸ் இருக்குது, நாங்களும் ஒரு சில கேஸ்லாம் முடிஞ்சு விட்டுருந்தோம், இதெல்லாம் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது, இந்த எம்ஓஇலாம் வச்சு செக் பண்ணி பார்த்தோம், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல, இத்தனைக்கு செத்தவங்களோட கைரேகை கூட கிடைக்கல, அந்தளவுக்கு கிளியராக க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு சமுத்திரகனியும் இவனுங்க என்ன தான்டா பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு.
சரி இந்த ஃபஸ்ட்டு கொலை நடந்த இடத்த பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு ஒரு கால். இன்ஸ்பெக்டர் அம்மா போய் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அதிகமாக லக்ஷ்மி சொல்கிறதுக்குள்ளேயே சொல்லிடுறாங்க என்ன இன்னொரு கொலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல. எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் இவனுங்களை நாமளாக நிறுத்துற வரைக்கும் அவனுங்க நிறுத்தவே மாட்டானுங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவங்கள பிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இதை நிறுத்த முடியும்னு சொல்ல. சரி நீங்கள் கிளம்பி உடனே தமிழ்நாட்டுக்கு போங்க, நான் இங்கே என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அதிகமான கிளம்பி போகிறார் ஒரு பக்கம். தம்பி பேப்பராக பார்த்துட்ருக்கேன். ஆனால் பேப்பரெலாம் பண்ணால் நியூஸே வரலன்னு சொல்ல ரவிசங்கரும் வாங்கி பார்க்குறான். இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்துக்கு போனால் தான் கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே ஆல்ரெடிலாம் சீல் பண்ணி தான் இருக்குது. அங்கே இருந்த போலீஸ் இவங்கள பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஆடு இந்த பக்கம் வந்துருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. அண்ட் அதே டைம் அதிகமானும் இவங்கள சொந்தக்காரங்க யாராவது இங்கே இருக்காங்களா, இவங்களாம் எங்கே போனாங்கன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் தெரியாது சார், இவங்களாம் காலி பண்ணிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதே டைம் இன்னொரு கொலை நடந்திருக்க மாட்டிருக்கு ஆந்திராலேயே. அந்த இடத்துக்கு போகலான்ட்டு நம்ம அதிகமானும் இப்போ கூட போயிட்டுருக்காரு. அங்கே போய் அதிகமானும் இதே மாதிரி தான் நடந்திருக்குமான்னு சொல்லி அங்கே இங்கிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. சரி அந்த பாடி மாத்திரை வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இருக்குது சாருங்கிற மாதிரி அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பாடியை பார்த்துட்டு இருக்கா. அதே டைம் அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல சார் கொலைகாரன்லாம் அரெஸ்ட் செய்தாச்சு வாங்க போகலாங்கிற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போக ஒருத்தனை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாங்க உள்ள. அதிகமாக அவனை விடுங்க சார், அவனையா சார் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க இவன் தான் இந்த எல்லா கொலையும் பண்ணான், இப்படி அசால்ட்டாக இருந்தால் விட்டுருவானான்னு சொல்லி அங்கே இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்க அதிகமான அவன் பண்ணல சார்னு சொல்கிறாரு. என் ஸ்டேஷனுக்கு வந்து நீ அதிகாரம் பண்ணாதங்கிற மாதிரி பேச இந்த ஒரு கொலையை வேணுமே அவன் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 76 கொலையிலையுமே அவனுங்க தாலியை மட்டும்தான் அறுத்துட்டு போயிருக்கானுங்க. வீட்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கையும் போட்டு போவாங்க. பட் ஆனால் இந்த கொலையில் எந்த ஒரு ஆதாரமும் அந்த மாதிரி கிடைக்கல. எல்லா ஸ்பாட்லேயுமே பின்னாடி தான் கதவை உடச்சிட்டு வந்திருக்கானுங்க. பட் ஆனால் இதில் முன்னாடி கதவை உடஞ்சிருக்கு. இதை வச்சே தெரிஞ்சுக்க முடியல இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. 70 கொலையும் இவன் பண்ணலான்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அவனே உண்மையை சொல்கிறான். சொத்து பத்தத்துக்காக தான் எந்த ஒரு கொலையை பண்ணியிருக்கான். இதுக்கும் அந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நோஸ் கட் ஆன மாதிரி ஆயிடுது. இன்ஸ்பெக்டர் லட்சுமி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. 1997 பாபு நகரில் ஊர் தலைவர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல அவரும் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறாமான்னு சொல்ல. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தமிழ்நாடு திரும்பிட்டு இருக்கு. அதிகமாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வண்டியை நிறுத்தி சார் போய் சுவிட்சா மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்ல நான் என்னடா ஸ்கூல் வாத்தியாரா கேட்டு தான் போவியா, வண்டியை நிறுத்திட்டு போயான்னு சொல்ல அவனும் போயிட்டு வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. திருப்பி நம்ம அதிகமான எழுப்பிவிட்டு சார் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்ல உடனே மட்டும் வண்டி ஆஃப் பண்ண சொன்னதுன்னு கேட்டு சார் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம வண்டியை மட்டும் தள்ளுங்கன்னு சொல்ல ஏன்டா சாவடிக்கிற எப்படியா அப்படிங்கிற மாதிரி அவரு வண்டியை தள்ளுறாரு. கொஞ்சம் வேகமாக தள்ளுங்க சார்ன்னு சொல்ல நீ ஒன்று பண்ணு, நீ வந்து தள்ளு, நான் வந்து வண்டி கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்ல அவனும் தள்ளுறான். நான் தள்ளினப்போ வண்டியாச்சும் அசைஞ்சிச்சுரா, நீ தள்ளும் போது அது கூட இல்லைடா, பக்கத்தில் பாரு லைட் எரியிற மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்க்கலாங்கிற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. வண்டி ஓட்டு வந்தவன் வேறு இது ஆந்திராவா தமிழ்நாடா சார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு போக அதிகமான கதவை தட்டுறாரு. உள்ளேருந்து ஒரு வயசானம்மா வராங்க. வந்து யார் சார் நீங்கன்னு கேட்க சார் கண்டுபிடிச்சிட்டேன் இது ஆந்திரா தான் சொல்ல அதிகமான நல்லா கண்டுபிடிச்ச போடாங்கிற மாதிரி அவர் வந்த விஷயத்த சொல்கிறாரு. அதுக்குள்ளே உள்ள ஒரு பொண்ணு இவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனேமே அவளுக்கு பயம் வந்து ஃபிக்ஸே வந்துடுது. உடனே அந்த அம்மா ஓடி போய் பார்க்க நம்ம அதிகமான உள்ளே போய் காப்பாற்றுறாரு மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த வயசான அம்மாவும் வெளியே வந்து தப்பான நினச்சிக்காதீங்க சார், என் பொண்ணு அடிக்கடி இப்படி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லாமா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம், தமிழ்நாடு போலீஸு, நாங்கள் ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக வந்தோம், வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சு, பக்கத்தில் எங்கேயாவது மெக்கானிக் செட் இருக்குமான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இங்கே எங்கேயும் இல்லை சார்னு சொல்ல சரி நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்க இதான் இங்கேயே வெளியே கட்டில் போட்டு படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா நீங்கள் கதவை போட்டிக்கோங்கன்ட்டு டிரைவரை கட்டில் எடுத்து போட சொல்கிறாரு. ஐயாவுக்கு நல்லா மனசுன்னு அவனுக்கு கட்டில் எடுத்து போட்டு படுக்க போக நீ பேர் நானே இங்கே படுத்துக்கிறேன், வண்டி ஒழுங்காக பார்த்துக்க தெரியல மாதிரி நம்ம அதிகமான அங்கேயே படுத்துறாரு. அந்த அம்மாவுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா சாப்பிட்டு போகலாம் இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் இந்த பக்கம் ரவிசங்கரும் சூரியநாராயணனும் வரானுங்க. ஆக்சுவலி இவனுக்கு தான் இத்தனை கொலையும் பண்ணியிருப்பானுங்க. நம்ம ஹீரோ கிட்டே வந்து யார் சார் நீங்கன்னு கேட்க இப்போ 1995 காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஜீப் மட்டும் போய்கிட்டே இருக்கு. ரவிசங்கரும் சூரியநாராயணனும் ஒரு கேஸை ஒத்துக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது இவங்க ஒத்துக்கிட்டதுனால நீதிமன்றமே இவங்களுக்கான தண்டனையை கொடுத்துருது. இந்த அவமானம் தாங்க முடியாமல் மாமனார் எல்லாமே தூக்கு மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்து தான் அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும். இதுதான் அதிகமான அவங்களோட வீட்டுக்கு போனோன்னே அந்த பொண்ணு போலீஸை பார்த்தோன்னே அவளுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும். நம்ம ஹீரோ தான் போய் காப்பாற்றிருப்பாரு. இதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி வைங்க நண்பா. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் அதிகமானே போய் கொலைகாரங்களோட வீட்டில் தான் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட அதிகமாக நினச்சா பிடிக்க முடியும். ஆனால் அவருக்கு இவங்க தான் கொலையாளின்னு தெரியாது இல்லை.
ரவிசங்கர் யார் சார் நீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக வந்தோம். வந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நின்று போச்சு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோன்னு சொல்ல, ஆனால் அந்த பாட்டிமா இருந்து சாப்பிட்டு தான் போகணும், கோழி அடிக்கிறோன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாமான்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற போலீஸு, சார் சுகர் மாத்திரை வர போடணும் சார், சாப்பிட்டு போயிடலான்னு சொல்ல, அதியமானும் சரிங்கிறாரு. தம்பி அண்ணங்கிட்ட என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்க, முதல்ல அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பாடும் போடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே சூரியநாராயணன் கேட்குறான், ஏன் சார் இங்கே வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தன் 70 கொலையை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஓடி வந்துட்டான், அவனை தேடி தான் வந்திருக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சாப்பிட்றா கம்முன்னு ஏன் இப்படி பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிட்டுக்க, அவரு நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்கயா, கொலையாளி உங்கள் ஊர் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்துக்கு தெரியுது இவனுங்க நம்மளை தேடி தான் வந்திருக்காங்கன்னு. அந்த டைமில் தங்கச்சி உள்ளே வந்து தாலிலாம் போட்டுக்கிட்டு இருக்கு, அதை ரவிசங்கர் தான் கழட்டி அந்த ஃபோட்டோவுக்கும் மாட்டி விடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. வெளியே ரவிசங்கரும் சூரியநாராயணனும் நாம் இவங்கள போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த டிரைவரை போட்டுறேன்னு சொல்ல, ரவிசங்கரை அதியமானை பார்த்து கொஞ்சம் தெளிவான ஆள் மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ அவனை தனியாக கூப்பிட்டு போய் போட்டுருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக டிரைவர் வந்துட்டு, கறி குழம்பு சூப்பராக இருக்குதுப்பா, எனக்கு இன்னொரு கிலோ கறி வேணும்னு கேட்க, சூரியநாராயணன் கூப்பிட்டு போகிறான். போகும்போது ஒரு ராடு எடுக்க, எதுக்குப்பா ராடுன்னு கேட்க, வண்டிக்கு தான் அப்படின்னு சொல்ல, நீ ராடெலாம் எடுத்துகிட்டு வரமானா வண்டி தள்ளினாலே ஸ்டார்ட் ஆயிரும், வா வந்து கறியை வெட்டுன்னு சொல்ல, இந்த பக்கம் கரெக்டாக அதியமானு வெளியே வர வந்து கை கழுவ போகிறாரு. பின்னாடியே ரவிசங்கர் கடப்பாறை எடுத்துகிட்டு ஹீரோவை போடலான்ட்டு போகிறான். அந்த டைமில் ஹீரோ, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவன் தங்கச்சி வயசு தான் இருக்குன்னு சொல்ல, அப்படியே கடப்பாறை தூக்கினவன் கீழே வச்சிட்றான். என்னையா 2 பேர் இருக்கிறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை போய் பாருங்கள், இந்த புள்ள ஏதோ ஒரு அதிர்ச்சியில் தான் அப்படியா இருக்குது, இதை நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரி பண்ணிடலாம், வர சனிக்கிழமை கூப்பிட்டு வாங்குங்கிற மாதிரி போகிறாரு. இந்த பக்கம் தம்பி கறி வெட்டிக்கிட்டு இருக்க, அவன் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். பின்னாடி இருந்து ரவிசங்கர் எதுவும் பண்ணாதாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் கறியை வெட்டி கொடுத்துட்றான். அதிகமாக இவன் கறி வாங்குறத பார்த்துட்டு என்னையா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமேட்டு போகிறாங்க. வண்டியை தள்ளி விடுறாங்க, வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. போகும்போது கூட நம்ம ஹீரோ மறக்காமல் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்கடா சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. தம்பி நம்மளை தேடி நம்ம ஊருக்கே வந்துட்டாங்கன்னு சொல்ல, ரவிசங்கர் இல்லை நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க, இது வரைக்கும் நம்ம 72 கொலை பண்ணோம், ஆந்திரா போலீஸு சுற்றிட்டு தான் இருந்தாங்க, நம்ம வீடு போட்டிருக்குன்னு இன்னொரு வீட்டில் போய் சம்பவம் பண்ணோம்ல, அந்த வீடு தமிழ்நாடு பார்டரில் வரும் போல், தமிழ்நாடு போலீஸ் 4 கொலைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, இப்போ நம்மளை ஆந்திரா போலீஸ் மட்டும் தான் தொலைவுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தமிழ்நாடு போலீஸும் அலையுது, 2 பேர்த்தையும் அலைய விடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறானுங்க. லக்ஷ்மி அப்பாவோட ஃப்ரெண்டுகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவர் ஃபோன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபார்மர் ஒருத்தர் இருக்காமாங்க, அவன் நல்ல ஃப்ரெண்டு தான் அந்த ஊர் தலைவனுக்கு, அவன்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்ல, அவங்களும் தேங்க்யூன்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன வெளியே ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரின்னு இவங்கள போய் ரிப்போர்ட்டர்ஸை பார்க்குறாங்க. என்ன மேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இத்தனை கோலம் நடந்துகிட்ருக்கு, மக்கள் உயிருக்கு சேஃபாக இல்லையான்னு சொல்லி கேட்க, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே டிஎஸ்பி கால் பண்ணுறாரு, என்னம்மா நடக்குதுங்க, எப்படிமா விஷயம் லீக் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஸ்டேஷன்லேருந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஆந்திரா ஸ்டேஷன்லேருந்து லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, சரி இந்த கேஸை எப்போ தான் சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த கேஸை நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னா எங்களுக்கு மேன் பவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதுக்காக மக்களோட உதவி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி டிஎஸ்பியும் ஊர் தலைவர் என் ஃப்ரெண்டு தான், நான் வந்துட்டு சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல, இந்த பக்கம் லக்ஷ்மியும் போய் ஊருக்காரங்கிட்ட பேசுகிறாங்க, இதை நாங்கள் நினச்சா மட்டும் தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கு மேலே எல்லாருமே நைட்டு ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும், இதுக்கு மேலே ஒரு கொலை கூட நம்ம நடக்க விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரவிசங்கரும் சூரியநாராயணனும் கேட்டு தான் இருக்கானுங்க அதே கூட்டத்தில் நின்று. அதுக்கப்புறம் அதிகமான லக்ஷ்மிகிட்ட ரிப்போர்ட் பண்ண வராங்க, ஏதாவது தடயம் கிடச்சான்னு சொல்லி கேட்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தடயமும் கிடைக்கல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அவன் நம்ம கூடயே தான் இருக்கான், கிட்டத்தட்ட நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கான், ஆனால் அதுக்கான ஒரு க்ளூ மட்டும் தான் நமக்கு கிடைக்கல, இது வரைக்கும் நம்ம யார் கொலை பண்ணான்னு தான் தேடிட்டு இருந்தோம், இதுக்கு மேலே கொலை செய்யப்பட்டவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிப்போன்னு சொல்ல, லக்ஷ்மியும் சேகர் ஆந்திராவில் ஒரு இன்ஃபார்மர் இருக்கிறதா சொன்னார், நீங்கள் உடனே ஆந்திரா கிளம்பி அவர்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்கள், ஏதாவது லீடு கிடைக்குதான்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அதிகமாக அங்கே கிளம்பி போகிறாரு. இப்போ ஜெகபதினு ஒருத்தரை காமிக்கிறாங்க, இவரு தான் அந்த ஊர் தலைவரோட ஃப்ரெண்டான். சரி சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, எங்களோட குலத்தொழிலே திருடுறது தான், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத கேஸ் எல்லாம் பிடிச்சி எங்களை உள்ளே போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்க இந்த ஊர் தலைவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுத்தாரு, ரொம்ப நல்ல மனுஷன்தான். நம்ம ஹீரோவும் சூரியநாராயணனை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியும், அவங்க 2 பேர் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், அவங்க மேலே ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க, அதுக்கு சாட்சி சொன்னது கூட அந்த ஊர் தலைவர் தான் சொல்ல, ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுங்கய்யா, இது அவ்வளோதான் எனக்கு தெரியும் மாதிரி சொல்ல, அதிகமானும் சரி வேலையை பாருங்கிற மாதிரி அங்கே வந்து கிளம்புறாரு.
அதே டைம் ஊரில் எல்லா ஆம்பளைங்களையும் ரோந்து பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சண்முகம்னு ஒருத்த மட்டும் வரல. ஏன் வரலான்னு கேட்டால் இப்போ தானே கல்யாணம் இருக்குது, விட சந்தோஷமாக இருக்கட்டுங்கிற மாதிரி போகிறாங்க. இவங்க இந்த பக்கம் போன வண்டியுமே ரவிசங்கரும் அவனோட தம்பியும் உள்ளே போகிறானுங்க வீட்டுக்குள்ளே. லக்ஷ்மி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அர்ஜுன் உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஒருத்தங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது, பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா காமெடியாக நம்ம லக்ஷ்மி தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்விடேஷன்லாம் அடிச்சிருக்கு, இதுலேருந்து எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையே அடிச்சிடலான்னு சொல்ல, இதெல்லாம் நீங்களே பார்த்துக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் லவர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒருத்தர் கொலைன்னு ஓடி வந்து இன்னொரு கொலை நடந்துருச்சுமான்னு சொல்ல, உடனே லக்ஷ்மி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. எப்பயுமே கொலை பண்ண இடத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் ஆம்பளை மட்டும்தான் இருக்குது. எங்கே இவங்களோட ஒய்ஃப்னு சொல்லி கேட்க, வீடு ஃபுல்லாக தெரிய வச்சு கிடைக்கலன்னு சொல்ல, பார்த்தா சோளக்காட்டு பொம்மையில் கட்டி வச்சுருக்காங்க. உடனேங்கெல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அதே டைம் சைமல்டேனியஸாக நம்ம ஹீரோவும் கிடைச்ச எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேகரித்து வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோந்து பணிக்கு போன எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் அந்த கொலை நடந்திருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, எல்லாரும் போய் தேடுங்கன்னு சொல்ல, கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஓடுறாங்க. ரவிசங்கரும் தம்பி மட்டும் அங்கேயே நிற்கிறாங்க. லக்ஷ்மி அவங்கள பார்த்து உங்களை தான் சொல்கிறேன் போய் தேடுங்கன்னு சொல்ல, உடனே அவங்களும் அங்கே வந்து கிளம்புறானுங்க. இப்போ ஹீரோ அதிகமானும் நிறையா எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. இந்த பக்கம் இவனுங்க கொலையும் பண்ணிவிட்டு அதே ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கானுங்க கூடயே. இப்போ 1995 தான் காமிக்கிறாங்க. செத்து போன 2 பேருக்கு கொல்லி வைக்கிறதுக்காக இப்போ ரவிசங்கரையும் தம்பியும் கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. கடைசியாக பொண்டாடி முகத்தை பார்க்குறேன்னு கேட்க, ரவிசங்கர் வேணான்னு சொல்ல தீப்பந்தத்தை கையில் கொடுக்குறாங்க. நீங்களாம் சேர்ந்து தானே இவங்களை கொன்னீங்க, நீங்களே எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போக, அந்த போலீஸ்காரனும் அதே தீப்பந்தத்தால் பீடியும் பற்ற வச்சுட்டு அவங்களையும் எரிச்சிட்றான். அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் முன்னாடி அழுத்திவீங்க. போன எபிசோடோட கடைசியில் ஒரு பொண்ணை அடித்து சோளக்காட்டு பாம்பு மாதிரி தொங்க விட்டு போயிருப்பானுங்க. அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ லக்ஷ்மியும் அந்த பொண்ணை பார்க்க போக, பொண்ணு நல்லா அடி வாங்கியிருக்கு. இப்படி எங்களால் முடியாது ஒரு உயிரியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்ல, அவனுங்க எங்கள் கிட்ட ஒன்று சொன்னானுங்கன்னு சொல்கிறா. போலீஸ் எங்களை என்ன தான் தேடினாலும் நாங்கள் கிடைக்க மாட்டோம், இந்த கொலைகளை நிறுத்த முடியாது, நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கானுங்க. வேணும்னே தான் அந்த பொண்ணை சோளக்காட்டு மாதிரி தொங்க விட்டு போயிருக்கானுங்க. அதே டைம் லக்ஷ்மிக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று புதுசாக கிடச்சிருக்கு, அது மேபி அந்த கொலைகாரனதாக கூட இருக்கலாம்னு சொல்ல, லக்ஷ்மி உடனே அங்கேருந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மேம் எதாவது கிடச்சான்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு, அதாவது அவனோட கைரேகை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, கிட்டத்தட்ட நானும் இந்த பக்கம் கேஸை நெருங்கிட்டேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கூட இருக்கிறவர் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க, என்ன சார் நடக்குதுன்னு சொல்லி கேட்க, இந்த கொலையை ரவிசங்கரும் சூரியநாராயணனும் பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சாட்சி சொன்னதே ஃபஸ்ட் அந்த ஊர் தலைவர் தான். வெளியே வந்தோட்டின் தான் இந்த கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வந்தோடனே ஃபஸ்ட்டே அவரை போட்டு தள்ளிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கேப் போட்டு தான் அடுத்தடுத்து கொலைகளை பண்ணியிருக்கானுங்க. அதுவும் அவங்க வேறு ஊருக்கு போய் செட்டிலானோடு தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் ஆந்திரா போலீஸ்னால அவங்கள கரெக்டாக கனெக்ட் பண்ணி பிடிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. சரி, அவங்க சென்ட்ரல் ஜெயிலில் தான் இருந்தாங்க, அங்கே போனால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, வாங்க போங்கட்டாங்க கிளம்புறாங்க. அதே டைம் லக்ஷ்மியும் கிடைச்ச கைரேகை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராங்க. வந்தவங்க அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட எங்களுக்கு இப்போ கைரேகை கிடச்சிருக்கு, இதை வச்சு நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே டைம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரவிசங்கரும் சூரியநாராயணன் தான் இருக்காங்க. டிரைவர் அந்த பக்கமாக தண்ணி குடிக்க போக அவரை பார்த்தோன்னே இவங்க, நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சார் சின்னதாக 2 கோழியை பிடிச்சிட்டோம், அதுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இருங்கடா நான் பேசி பார்க்குறேங்கிற மாதிரி அங்கே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு. வீட்டில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட தங்கச்சி ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களாம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார், நல்ல பசங்க தான், எங்களுக்கு கூட அன்றைக்கி ஹெல்ப் பண்ணானுங்கன்னு சொல்ல, நல்ல பசங்க தான் யார், 2 கோழி தான் திருடி இருக்கானுங்க, சும்மா ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். சரி, நாங்கள் இருக்கிறவர்கிட்ட அவனுங்கிட்ட கோழிக்கான காசை வாங்கிட்டு அனுப்பிவிடியான்னு சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியே வெளியே போக கைரேகை வச்சுட்டு போங்கடான்னு சொல்கிறாரு. அப்போ ரவிசங்கருக்கும் வர வழியே தெரில, சரின்னு கைரேகை வச்சுட்டு அங்கே வந்து சீக்கிரமாக கிளம்புறானுங்க. அந்த டைமில் கரெக்டாக அதிகமான ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. லக்ஷ்மி கிட்ட அங்கே ஏதாவது லீடு கிடச்சிச்சான்னு சொல்லி கேட்க, இல்லைனாலே இவனுங்க பிடிச்சிருவா சார் போகிறானுங்க, 20 கொலையை பண்ணவனலாம் விட்டு கோழி பிடிச்சவனலாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல, எனக்கு கிட்டத்தட்ட லீடு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் கூடி சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல, அதிகமாக கண்டுபிடிச்சது சொல்கிறாரு. நாம் எடுத்த ஃபைலோட எக்ஸாக்டாக அந்த 7 பேரும் மேட்ச் ஆகுது, இவங்களுக்கு சாட்சி சொன்ன எல்லாத்தையுமே உனக்கு கொண்டிருக்கானுங்கன்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, 7 கொலையை மறைக்கிறதுக்கு 70 கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லக்ஷ்மியே ஷாக் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், நான் இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன், அங்கே போய் பார்த்துட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, இந்த பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர். அங்கே சென்ட்ரல் ஜெயிலில் போயிட்டு இந்த ரவிசங்கர் சூரியநாராயணனை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்க, நிறையா ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது சார், உங்களுக்கே தெரியும், கோர்ட் ஆர்டர்லாம் வேணும், லா அண்ட் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, ஐயோ காசை குடியான்னு சொல்ல, காசை வாங்கிட்டு அப்புறம் தான் எடுத்துறான். இவனுங்களை மாதிரி ஆள்லாம் வச்சுக்கிட்டு எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுங்க வேணும், நம்ம அதிகமான உட்காந்துட்டு இருக்க. அப்புறம் தான் கேஸ் ஃபைல் வருது. கேஸ் ஃபைல்லாம் திருப்பி பார்த்துட்டு கடைசியாக ஃபோட்டோவை பார்க்க நம்ம அதிகமானுக்கே ஷாக்கு, இவனுங்க 2 பேர் தானாங்கிற மாதிரி.
அதே டைம் கரெக்டாக அந்த கைரேகை கண்டுபிடிக்கிறவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. சார் எக்ஸாக்டாக ஒருத்தனோட கைரேகை மேட்ச் ஆகுது சார்னு சொல்ல, லக்ஷ்மி யார் சார் எந்த கேஸ் ஃபைல்னு கேட்க, இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி திறந்து விட்டீங்களா அந்த கோழி கேஸில் அவனோட கைரேகையும் இங்கே இருக்கிற கைரேகையும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் தான் அதிகமான ஃபோன் பண்ணுறாரு. அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னு சொல்ல, நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வெளியே போகிறாங்கன்னு சொல்ல, சரி நம்ம அவங்க வீட்டுக்கே போகலாங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இப்போ ரவிசங்கரோட வீட்டை போலீஸ் ஃபுல்லாக சுற்றி வளைக்க ஒருத்தன் மட்டும் போய் அப்படியே கதவை திறக்கிறான். பார்த்தா அந்த கைப்பிடியில் கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. இவர் ஒன்று விட்டுன்னு வந்து கீழே விழுக நம்ம ஹீரோ தான் போய் தூக்குறாரு. அப்புறமேட்டு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி ஒரே கதவை அப்படியே உடச்சிக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் உள்ளே போய் இருக்கிற இடத்துலாம் ஸ்விட்ச் பண்ணால் ஒரு கப்போர்டில் ஒரே ஒரு தாலி மட்டும் இருக்குது. அதுலேயும் ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலி ஃபைனல் எபிசோடுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் எந்த கதையோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்கணுன்னு தோணுச்சுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம எடுத்து பேசுவோம். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி வைக்கேன். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் அந்த கொஷின் மார்க் போட்டு விட்டு போயிருப்பாங்களே, அங்கே தான் நிற்கிறாங்க. லக்ஷ்மி இந்த கொஷின் மார்க் யாருக்கு, நமக்கான்னு சொல்லி கேட்க, இல்லை இது ஆந்திரா போலீஸ்க்குன்றாங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்கில் பிரம்மான்னு ஒரு எம்எல்ஏவை பார்த்துருப்பீங்க. அவன் தான் இப்போ மினிஸ்டராகவும் இருக்கான். இந்த பக்கம் அந்த டிஎஸ்பி தான் உட்காந்துட்டு இருக்காரு. பிரம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியத்தோட, இவ்வளோ நடந்திருக்கு, இப்போ வந்து என்கிட்ட சொல்கிற, நீ மாட்டி விட்ட 2 பேர் தான் இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கலான்னு கேட்க, டிஎஸ்பி நாம் மாட்டி விட்டோம், எங்கே என்ன மட்டும் தனியாக கழட்டி வர்றீங்கன்னு பார்க்குறாரு. சரி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்களை பிடிக்கிற வழியை பாருன்னு சொல்ல, அதே டைம் சைமல்டேனியஸாக அதிகமான்ட்ட ஆந்திராவோட டிஎஸ்பி வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்ல, அதான் வந்துட்டாங்கல்ல வாங்க போகலாங்கிற மாதிரி லக்ஷ்மியும் அதிகமான தான் போகிறாங்க. போனோடனே டிஎஸ்பி அங்கே காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்கான். ஏன்னா ஜெயிலில் இருந்தவனை எப்படா ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, கண்ணு முன்னாடி இருந்திருக்கான், அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் பிடிச்சிடறேன்னு சொல்ல, கிழிச்ச கிட்ட இருந்தவனே பிடிக்க முடியல, திருப்பி வேற பிடிக்கிறானா. அதே டைம் அதிகமான பார்த்து நீங்களா எதுக்குடா போலீஸ் வேலைக்கு வரீங்க, ஏதாவது வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம், இல்லைனா வீட்டு வேலை பார்க்கலாம்ல, அதை விட்டு இங்கே வந்துட்டீங்க, ஒருத்தனோட மூஞ்சை பார்த்தாலே தெரியாதான் அக்யூஸ்டா இல்லையான்னு, மூக்கு மூட்டை தின்னுட்டு வேறு வந்திருக்கீங்க வீட்டில் போயின்னு சொல்ல, அப்படியே அதிகமான அந்த டிரைவரை பார்க்க, நீங்கள் 76 கொலை நடந்திருக்கு, அப்போல்லாம் அவங்களால பிடிக்க முடியல, நீங்கள் ஃபஸ்ட்டு கொலையிலேயே கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டிஎஸ்பி ஒன்று என்ன எதிர்த்து கேள்வி கேட்குற, உங்கள் ஊரில் மேலதிகாரி எப்படி தான் பேசுவியான்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி இருந்துட்டு இப்படி மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னு சொல்ல, டிஎஸ்பி வெளியே போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, 76 கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி. பக்கம் லக்ஷ்மி அதிகமானு பார்த்துட்டு இருக்க, அதிகமான டிரைவரை கூப்பிட்டு போய் ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, லக்ஷ்மி நீங்கள் யாரையும் இப்படி தனியாக அனுப்பிவிட மாட்டீங்க, அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நாம் அவங்கள தேடி பார்த்தாவில்ல, அவங்களே நம்மளை தேடி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி வருவாங்க, ஒரு வேளை இந்த பேட்டியை பார்த்துட்டு எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுங்க இந்த கணக்கை முடிக்கிறதுக்காக வருவானுங்களேலாம் தெரியாது, ஆனால் அவங்க தங்கச்சியை தேடி கண்டிப்பாக வருவானுங்கன்னு சொல்லிட்டு, இவங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்கள பிடிக்கணுங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இதெல்லாம் டிவியில் ரவிசங்கர் சூரியநாராயணன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சூரியநாராயணன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, ரவிசங்கர் நீ அந்த டிஎஸ்பியை போட்டுரு, நான் போய் தங்கச்சியை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கிளம்புறானுங்க. தங்கச்சியை கூப்பிட்டு பார்த்ததுக்காக ரவிசங்கரும் உள்ளே வரான். அதே டைம் இந்த பக்கம் தம்பி டிஎஸ்பியை போகிறதுக்காக வீட்டில் இறங்கியிருக்கிறான். அந்த பக்கம் தம்பியை பிடிச்சிட்டாங்க டிஎஸ்பி. அதே டைம் இந்த பக்கம் ரவிசங்கர் தங்கச்சியை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பெட்ஜெட் எடுக்க, உள்ளே பார்த்தா லக்ஷ்மி இருக்காங்க. ஒரே அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை அங்கே லாக் பண்ணுறாங்க. உடனே அவனை ஜீப்பில் ஏற்றி வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க, எப்படியாவது தமிழ்நாடு பார்டருக்கு போயிடணுன்னு. ஏன்னா ஆந்திராவில் மாட்டிக்கிட்டா இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணு, அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையும் வெளியே வராது. இதெல்லாம் ரவிசங்கரும் பார்த்துட்டு தான் இருக்கான், ஏன் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு. பின்னாடி ஆந்திரா போலீஸ் தரத்தை அதிகமான வேகமாக வண்டியை ஓட்டு வந்துட்டு ஸ்டேஷனில் நிறுத்திடுறாரு. சீக்கிரமாக உள்ளே கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, ஆந்திரா இன்ஸ்பெக்டரும் தமிழ்நாடு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, சரி இவங்களும் வண்டியை பேக் எடுத்துடுறாங்க. இதை தெரிஞ்சிட பிரம்மாவும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரிக்கே டேரெக்டாக ஃபோன் பண்ணி, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், தமிழ்நாடு போலீஸ் ஒரு அக்யூஸ்ட் ஆந்திராவிலேருந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அவன் விடியறதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு இவங்களும் அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அதிகமானோ ரவிசங்கர்கிட்ட, நீ எதுக்காக இந்த கொலையை பண்ணணும்னு தெரியும், இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்கு தெரியும், நீ மாட்டிக்கிட்டதுக்கு காரணமும் உன் தங்கச்சி தான், உன் தங்கச்சியை நான் காப்பாற்றும் போது ஒரு மந்து சீட்டை பார்த்தேன், அதுலேருந்து ஹாஸ்பிட்டல் பேரும் போட்டிருக்குங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நீ இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, நீ நடந்த உண்மையை சொல்லு, உன் தங்கச்சியை காப்பாற்றுக்காக அதெல்லாம் பண்ணியா, உன் தங்கச்சி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், உனக்கே தெரியும் இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டணும், நீ நடந்த உண்மையை சொன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனே டேப் ரெக்கார்டையும் ஆன் பண்ணி நடந்ததை சொல்கிறான். நாங்கள் சின்னதாக திருட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு நாள் 2 கொலை கேஸில் எங்களை அப்ரூவராகவும் மாற சொன்னாங்க, நாங்கள் ஒத்துக்கலான்னு எங்களோட குடும்பத்தையும் சீரழிச்சானுங்க, அது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷமாக இருக்கும், அப்போ தான் என்னோடய பொண்டாட்டி வர கர்ப்பமாக இருந்தா, எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்த டைமில் தான் இவனுங்க பிடிச்சிட்டு போய் இப்படி பண்ணிட்டானுங்க
அதுவும் என்னோட மாமனாரை வயசில் பெரியவர்னு கூட பார்க்காம பூட்ஸ் காலில் எட்டி மிதிச்சானுங்க. நம்ம தாலிங்கிறது அதிகமாக யாருமே போட மாட்டாங்க. இருந்தாலும் என் பொண்டாட்டிக்காக தாலி ஆசாசியாக நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அந்த தாலியை என் கண்ணு முன்னாடியே அறுத்து கொண்டு வந்து போட்டானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தான் எங்களை கடைசியாக கூப்பிட்டு போனானுங்க. கடைசியாக 2 வருஷம் ஜெயில் தண்டனைலாம் முடிஞ்சு போய் என் தங்கச்சியை பார்க்கும்போது தங்கச்சி எங்களையே யாருன்னு கேட்குற அளவுக்கு இருந்தா. அதுக்கப்புறம் தான் போய் ஊர் தலைவராக பார்த்தோம். நீங்கள் 2 பேரும் அப்ரூவராக மாறிட்டீங்கன்னா இதுக்கு மேலே யாரையுமே பொய் கேஸ் போட்டு கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் போய் சாட்சி சொன்னேன். ஆனால் உங்களுக்கும் எம்எல்ஏ பிரம்மாவுக்கும் ஏதோ முன்பகை இருக்க மாட்டிருக்கு. அதில் இருக்கிறதுனால தான் உங்களை தூக்கி உள்ளே போட்டு அந்த ரிவெஞ்ச் இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்ல இவனுக்கும் அப்போ தான் புரியுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நைட்டே அவனையும் கொண்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. இதுக்கு மேலே தான் சாட்சி சொன்ன ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொன்னோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது திருட்டு கேஸ்லாம் மாட்டி எங்களை தேடி போலீஸ் வெளியே அலையிறத பார்த்து ரசிப்போம். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதே மாதிரி போலீஸ் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்னோட பகைக்காக 7 கொலை மீதி இருக்கிறதுலாம் யாரோட பாவத்தில் போய் சேர்த்துவ, செஞ்ச கொலையை நியாயப்படுத்த பார்க்குறேங்கிற மாதிரி அதிகமானு கேட்டுட்டு உனக்கு தண்டனை உறுதி, அதை என்னால் எதுவுமே மாற்ற முடியாது. தண்டனை பார்டருக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாங்கிறது மட்டும்தான் தெரில. வெளியே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு பார்த்த இன்ஸ்பெக்டர் தான் அவனை நம்ம சீக்கிரமாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம கஸ்டடியில் எடுத்துடலான்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் இன்னொரு 5 நிமிஷம் இங்கே இருந்தாலே பெரிய விஷயம், கண்டிப்பாக அவனுங்க அதை கூப்பிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்ல அதே டைம் டிரைவரும் வந்து டிஎஸ்பி வந்திருக்காருன்னு சொல்ல டிஎஸ்பி உனக்கு என்ன பைத்தியமாயா, ஆந்திராவிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு, எவ்வளோ புரோட்டோக்கால் இருக்குது தெரியுமா, இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் இந்த கூமுட்டையெல்லாம் டீமில் எடுக்காதுன்னு கேட்டையாங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்ருக்க. சரி இப்போ நம்ம அவனை கூட்டிகிட்டு போனோம், அவனை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்ல அதிகமான பக்கத்தில் இருக்கிறட்ட சொல்கிறாரு நீயே போய் கூப்பிட்டுவான்னு சொல்ல சரின்னு அதிகமானே போகிறாரு. வா போலாங்கிற மாதிரி ரவிசங்கரை அதிகமானே கூட்டிகிட்டு வராரு. டிஎஸ்பி போய் அவனை வண்டியில் ஏற்றுன்னு சொல்ல அதிகமானோ நீங்கள் ஏதோ பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் நான் எதுக்குன்னு சொல்லி கேட்க நீ தாண்டா அவனை அரெஸ்ட் பண்ண, நீயே போய் வண்டியில் ஏற்றுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பக்கம் அவனுங்க நினச்ச மாதிரியே 2 பேர்த்து என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே டைம் ரவிசங்கரும் பண்ணதெல்லாம் ஒத்துக்கிறான். நானும் என் தம்பி எதை பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இந்த கொலையெல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம், இந்த கொலைகளெல்லாம் நாங்கள் மட்டும்தான் பண்ணோங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக அவனுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்க கடைசியாக ஒரு பீடி மட்டும் கொடுங்கன்னு சொல்ல அவனும் பீடி எடுத்து கொடுக்குறான். குடிச்சிட்டு இருக்கும் போதே உன்னோட தங்கச்சியை பற்றி நினச்சி பார்த்தியான்னு சொல்லி கேட்க ரவிசங்கர் திரும்பி அப்படியே ஹீரோவை பார்க்க அப்படியே இந்த பக்கம் தம்பியை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவிசங்கரையும் போட்டுடுறாங்க. அப்படியே டிஎஸ்பி வந்து கிளம்புங்கன்னு சொல்ல அதே டைம் இந்த பக்கம் ஆந்திராவோட டிஎஸ்பியும் வந்து அவனுங்கனாலேயே என்ன ஒன்றும் பண்ண முடியல, உங்களாலேயே என்ன ஒன்றும் பண்ண முடியல, பார்த்தல இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு டிஎஸ்பி கேட்க அதிகமான நாளைக்குன்னு ஒன்று இருக்குல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு சல்யூட் வைக்கிறாரு. அண்ட் தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பத்திரிக்கைக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலேருந்து தான் வெளியே வராரு. ஆக்சுவலி ரவிசங்கரோட தங்கச்சி தான் அங்கே வச்சு பார்த்துட்டு இருப்பார் போல். நான் ஃபஸ்ட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே உங்களை காணும், அதனால் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன்னு சொல்ல இதுக்கு மேலே இது வரைக்கும் வந்தீங்க, நீங்கள் கூப்பிடனாலும் கண்டிப்பாக வந்திருப்பேன்னு சொல்ல இருந்தாலும் உங்களை பார்த்து நான் சொல்லணும்ல, சரி வாங்க ஒரு டீ குடிக்க போகலாங்கிற மாதிரி அதிகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கேஸ்லேயாச்சும் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு சொல்லி தான் உங்களை இந்த கேஸில் நான் கூப்பிட்டேன், பட் ஆனால் எந்த ஒரு பையனுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல 5 கொலையோட நிறுத்திருக்கோம்ல அதுக்கே நீங்கள் சந்தோஷப்படுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம என்ன தான் நிறுத்தினாலும் எந்த ஒரு பயனுமே இல்லையே, இவனுக்கு வெறும் கொலை பண்ணவங்க தானே, கொலை பண்ண தூண்டி விட்டவங்களாம் நம்மளால் பிடிக்க முடியலன்னு சொல்ல ஏன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி சார் நம்ம அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறது, நம்மக்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க அப்போ தான் ரவிசங்கர் கொடுத்த வாக்குமூலத்தையும் ஒரு லெட்டரையும் எடுத்து காமிக்கிறாரு. லக்ஷ்மியும் அப்போ உங்களோட விஆர்எஸை கேன்சல் பண்ண போகிறீங்களான்னு கேட்க அது அந்த பிஸ்கெட் தான் முடிவு பண்ணுன்ட்டு பிஸ்கெட்டை நான் டீயில் நினைப்பேன், பிஸ்கெட்டு உடையாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மோதுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை பிஸ்கெட் உடஞ்சிருச்சுன்னா யூனிஃபார்ம் இல்லாமல் மோதுவான்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் மோதுறது உறுதிதாங்கிற மாதிரி டீயில் பிஸ்கெட்டை முக்கி எடுக்கிறாரு. பார்த்தா பிஸ்கெட்டும் உடையில அந்த இடத்துல இன்ஸ்பயர் பை ட்ரூ ஸ்டோரின்னு போட்டு இந்த வெப் சீரிஸ் இங்கே முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்க்கு என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஸ்டோரிஸ்னு போடும்போது தான் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு மேலே எந்த சீரீஸை நம்ம கன்டினியூ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது படம் பேர் தெரிஞ்சாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம எடுத்து பேசலாம்.